அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தண்ணீர் பருகும்போது செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத விஷயங்களை பார்க்கலாம். முதலாவது, நாம் பருகும் நீரில் தூசு அல்லது மாசு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். பிஸ்மி சொல்லிவிட்டு பருக வேண்டும். உட்கார்ந்தபடி நீர் அருந்த வேண்டும். நின்று கொண்டு நீர் அருந்த கூடாது. வலது கரத்தால் நீர் அருந்த வேண்டும். நின்று கொண்டு தண்ணீர் பருகுவதால் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்று இஸ்லாமிய அறிஞர்களும் அறிவியல் நிபுணர்களும் கூறுகின்றனர். அப்படி என்ன பிரச்சனை வருகிறது? முதலாவது, செரிமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதினால் வேகமாக வயிற்றுக்குள் சென்று செரிமான அமைப்பை பாதிக்கின்றது. இதனால் அஜீரணம், நெஞ்செரிச்சல் என்று செரிமான பிரச்சனைகள் உருவாகிறது. அது மட்டுமின்றி சிறுநீரக பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளும் ஏற்படுகின்றது. நீர் பருகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீர் அருந்த வேண்டும். 3 முறையாவது எடுத்து எடுத்து குடிக்க வேண்டும். ஒரே அடியாக நீரை பருகக்கூடாது. ஏனென்றால் அப்படி பருகும்பொழுது நம்முடைய மூச்சுக்காற்று நீருக்குள் போகிறது. ஆகையால் தண்ணீரை எடுத்து எடுத்து குடிக்க வேண்டும். தண்ணீர் குடித்து முடித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். தண்ணீர் பாட்டிலிலோ அல்லது வேறு ஏதாவது பாத்திரத்தில் இருந்தாலோ தண்ணீரை மூடி வைத்து பழகுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.